எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுஜாதா. நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். நான் 2015 டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இந்த கல்யாண கச்சேரியிலலாம் பாடிட்டுருக்கேன். இப்போவும் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் போகிறேன். இந்த டப்பிங் ஃபீல்டுக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் நான் பாடுறப்போ பார்த்தாங்க. ஸோ அவங்க என்கிட்ட ரொம்ப அழகாக பாடுற, ஸோ உனக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, நீ ஏன் டப்பிங் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ எனக்கு அப்போ அது ரொம்ப புதுசாக இருந்தது. எப்படி டப்பிங்னா என்ன பண்ணுவாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அப்போ அவங்க என்னை கூப்பிட்டு ஒரு சின்ன சின்ன இந்த டிவோஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்தது. அப்போ அதில் கூப்பிட்டு எப்படி பேசணும் அவங்க உட்கார வச்சு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி பேசணும், எப்படி அந்த லிப்ஸிங்கோட நம்ம பேசணும், அந்த மாடுலேஷன் எப்படி பிடிக்கணும், டயலாக் எப்படி மனப்பாடம் பண்ணிக்கணும், இது எல்லாமே எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. டேக் போலாமா? ஓகே சார். பைலட் போடுங்க. போலீஸ்காரெலாம் சாரி சமந்தி, போலீஸ்லாம் வராங்க. ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதை நம்ம எப்படி பேசுவோம், அதை கரெக்டாக நம்ம டெலிவரி பண்ணுவோமான்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்புறம் போக போக அதில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாச்சு. ஸோ என்னோடய வாய்ஸில் பேசுகிறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வாய்ஸு, பாட்டி வாய்ஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து பாட்டியோட வாய்ஸ் வரைக்கும் என்னால் மேட்ச் பண்ணி பேச முடியும். அம்மா, எனக்கு பால் வேணும். அம்மா, எனக்கு பச்சிக்கம்மா. அம்மா, எனக்கு சாப்பாடு வேணும். ஸோ இந்த மாதிரி பேசியிருக்கேன். அது ஒரு கார்ட்டூன் தான். இதில் நான் மெயினாக சொல்ல வர்றது என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது. அந்த திறமையை இப்போ நமக்கு ஏஜ் கம்மியாகவும் இருக்கலாம், ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். சில பேர் கம்மியான ஏஜில் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் ஏஜட் லுக்காக இருப்பாங்க. அதாவது நமக்கு டப்பிங் கொடுக்குறவங்க அதை பார்த்துட்டே ஓகே இவங்களுக்கு பெரிய வாய்ஸ் தான் செட் ஆகும், இவங்களுக்கு வேறு எந்த வாய்ஸும் செட் ஆகாதுன்னு ஒரு மைண்ட் செட்லேயே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. என்னோட எய்ம் என்னென்னா அதை உடைக்கணும். ஆக்சுவலி ஒருத்தரை பார்த்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு 2-3 ஆப்ஷன் கொடுத்து அவங்கள பேச வச்சாதான் அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது, ஓகே இவங்களால 20 வயசுக்கும் பேச முடியும், 50 வயசுக்கும் பேச முடியுங்கிறத பேச வச்சு அவங்களுக்கான ஒரு இடத்த கொடுத்தா தான் அவங்களோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வர முடியும். ஸோ பார்த்தோன்னே இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா, இல்லை நீங்கள் இதுக்கு செலக்ட் ஆக மாட்டீங்கன்னு சொன்னதுமே நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு போயிடும். ஸோ என்னோடய ஆசை அதை பிரேக் பண்ணணும். இப்போ நான் குழந்தைக்கு பேசுகிறேன். இதே இப்போது நான் மிடில் ஏஜுக்கும் பேசுவேன், சின்ன பொண்ணுக்கும் பேசுவேன், வயசான பாட்டிக்கும் பேசுவேன். ஸோ இப்போ 2 லைன் அந்த வயசான பாட்டிக்கு பேசுகிறேன். என்னப்பா தம்பி, ஏன்பா இவ்வளோ நேரம் கழித்து வந்த? சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா பராசா? இது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இதுக்கு தான் எக்ஸாம்பிள் தான் பேசினேன். லைக் நம்ம மைக்கில் பேசுகிறப்ப அது கொஞ்சம் டிஃபராக இருக்கும். ஸோ இதுதான், இதை மெயினாக இந்த ஒரு கஷ்டம்தான் எனக்கு. ஸோ நம்மளை அவசரமாக டப்பிங் கூப்பிட்றது செய்கிறது எல்லாமே அதை பார்த்தோன்னு ஃபீல் பண்ணிடுறாங்க, ஓகே இவங்களுக்கு இது தான் செட் ஆகும் செட் ஆகாதுன்னு. அதை பிரேக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். திரும்பவும் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ என்னோடய பயணத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு மனித உடலில் எது முக்கியம் என்பது போலத்தான் சினிமாவில் எது முக்கியம் என்கின்ற ஒரு கேள்வி எழும். எல்லாமே முக்கியம்தான். எது முக்கியம்னா எல்லாமே முக்கியம். அது மாதிரி தான் சினிமாவில் எல்லா மூமெண்ட்ஸ், எல்லா இடங்களும் முக்கியம். ஸ்டோரி முக்கியம், வசனம் முக்கியம், அதன் பிறகு எடிட்டிங் முக்கியம். இப்போ அக்ரகுரசா ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அக்ரகுரசா என்ன சொன்னார்னா, மிக சிறந்த ஒரு கதை மிக மோசமாக எடுக்கப்பட்டாலும் அந்த படம் ஓடும். மிக மோசமான கதையை மிக சிறப்பாக எடுக்கப்பட்டாலும் அந்த படம் ஓடாது. அப்போ என்னென்னா அந்த பேஸ் அவர் கண்டென்ட்டை சொல்கிறார், ஸ்டோரி கண்டென்ட். அது உண்மை தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு சுமாரான கதையை கூட அது எடிட்டிங்கில் சரி பண்ண முடியும், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொண்டு வர முடியும் அப்படின்னு எங்கள் டைரக்டர், நான் ஐ ஆம் த அசிஸ்டண்ட் டு த கிரேட் வெட்ரன் டைரக்டர் மிஸ்டர் பாரதிராஜா. ஐ ஆம் ஸோ ப்ரௌட் ஆஃப் தேட். நானே அவர்கிட்ட ஒரு 10 படத்துக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டண்ட்டாக, அசோசியேட்டாக, கோ டைரக்டராக.
அவர் என்ன பண்ணுவார்னா படப்பிடிப்பிற்கு, அதாவது ஸ்டோரி டிஸ்கஷன், ஸ்டோரிக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாரு, படப்பிடிப்புக்கு கொடுத்து முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதை முடிச்சுட்டு நாங்கள் இது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்தால் எடிட்டிங்லேயே நாங்கள் வந்து நிறைய நாட்கள் வந்து கழிச்சிருக்கோம். எடிட்டிங் வந்து அவர் வந்து திரும்ப 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 ஆர்டரை மாற்றி மாற்றி எடிட் பண்ணுவார். அது மாதிரி ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல வருகிறேன். அது எல்லாருக்குமே அறிந்த ஒன்று. அதாவது முதல் மரியாதை என்கின்ற ஒரு படம், அது தேசிய விருது பெற்ற படம். மிகச்சிறந்த தமிழ் மொழி, அதாவது ரீஜனல் லாங்குவேஜ் பெஸ்ட் ஃபில்ம் அவார்டு. அண்டு கவிப்பேரரசு வைரமுத்துக்கு சிறந்த கவிஞர் என்கின்ற விருது. இந்த விருதையெல்லாம் பெற்ற ஒரு அந்த படம். அந்த படத்தில் ஒரு கான்ட்ராடிக்டான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த படம் வந்து படப்பிடிப்பு முடிந்து எடிட் முடிஞ்சு வந்து ரீரெக்கார்டிங்க்கு கொண்டு வந்து இளையராஜா சார்கிட்ட கொடுக்குறாரு. இளையராஜா சார் அந்த படத்தை பார்த்துட்டு, இந்த படம் பிடிக்கலையா, என்னையா படம் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி இது சொல்லிட்டார். சொன்ன பிறகு வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேசப்பட்டிருக்கு. ஆனால் முக்கியமான விஷயம் வந்து சொல்லப்படலை. அது யாருமே அதை நினைவு கூறலை. டைரக்டரும் நினைவு கூறலை, இளையராஜா சாரும் நினைவு கூறலை. என்னென்னா, சொன்ன பிறகு அதுக்கப்புறமா ஒரு திருப்பி ரீரெக்கார்டிங் வாசிச்சார். அந்த படம் வந்து பிரமாதமாக ரீரெக்கார்டிங் வந்தது. அந்த படத்துக்கே சோல் அது வந்து மியூசிக் தான். ஏன்னா நிறைய பாடல்கள் இருக்கும், சின்ன சின்ன ஃபோக் சாங்ஸ் நிறைய இருக்கும், சிவாஜியோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் என்னென்னா, அந்த படம் பிடிக்கலை, நல்லா இல்லைன்னு இளையராஜா சார் சொன்ன உடனே பாரதிராஜா சார் என்ன பண்ணார்னா, அதை அப்படியே எடிட்டிங் ரூமுக்கு, அந்த டபுள் பாசிட்டிவை, அப்போ டபுள் பாசிட்டிவ் இப்போ டிஜிட்டல் ஃபில், அந்த டபுள் பாசிட்டிவாக கொண்டு வந்து எடிட்டிங் கொண்டு வந்துட்டு அந்த ரீல் ஆர்டரை ரீஎடிட் பண்ணி மாற்றினார். ரீல் ஆர்டரை மாற்றினார், ரீஎடிட் பண்ணார். அங்கே இருக்கக்கூடிய லேகு, இருக்கக்கூடிய விஷயங்கள், மற்ற முன்னே இருக்கக்கூடிய விஷயத்தை ஷார்ட்ஸை பின்ன தூக்கி போடுறது, பின்னால் இருக்கிறது முன்னாடி, இப்படி வந்து ரீஎடிட் பண்ணி அதை கொண்டு போய் சேர்த்தார். ராஜா சார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. இதை வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு நான் வந்து இதை டாக்குமெண்ட் பண்ணுறேன். இது ஆக்சுவலி இதை வந்து ஆவணப்படுத்துகிறேன். இதுக்கு வந்து விட்னஸ் வந்து அந்த முதல் மரியாதை படத்தில் அசிஸ்டண்ட்டாக, அதாவது ப்ரொடக்ஷன் சைடில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர், அது மிஸ்டர் இளவரசன்னு. பின்னால் அவர் கண்ணன் கேமராமேன் சார்ட்டே அசிஸ்டண்ட் கேமராமேனாக இருந்து கேமராமேனாக ஆகி இப்பொழுது சிறந்த கதாபாத்திர நடிகர்கள், கேரக்டர் ஆர்டிஸ்டாக அவர் இருக்கிறாரு. அவர் சொன்ன விஷயம் இது. அதாவது இளையராஜா வந்து படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை ரீஎடிட் பண்ணி அந்த ஆர்டரை மாற்றி கொண்டு போய் கொடுத்தாரு. ஸோ ஒரு படத்தின் வெற்றியை எடிட்டிங்லையும் தீர்மானிக்க முடியும் என்று காண்பித்தவர் பாரதிராஜா, த கிரேட் எடிட்டர். அதாவது பாரதிராஜா த கிரேட் டைரக்டர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் கிரேட் எடிட்டர், எம்ஜிஆர் மாதிரி. அவர் எம்ஜிஆரும் அப்படி தான். பெஸ்ட் ஃபில்ம், அதாவது அவருடைய படத்தில் வந்து அவர் கமர்ஷியல் ஃபில்ம் பண்ணுறவர். எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருடைய குரு வந்து சாந்தாராம், நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அவருடைய படத்தில் அதாவது தோ வாங்கன் பா சாரா பா ஒரு 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 ஹிந்தி படம், அந்த படத்தை வந்து மொழி மாற்றம் செய்து தமிழில் பல்லாண்டு வாழ்க என்று எடுத்தார் எம்ஜிஆர். அந்த படம் இங்கே மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. அதாவது தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட் எடிட்டிங் நாலேஜ் உள்ள ஆளுமைகள் எம்ஜிஆருக்கு பிறகு பாரதிராஜா என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். எடிட்டிங்கில் வந்து கிழக்கு சீமையில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண படம். கிழக்கு சீமையில் வந்துட்டு வேறு ஒரு கிளைமேக்ஸ், அதாவது விஜயகுமாரே இறப்பார், அண்ணன் தங்கச்சி கதை. அது விஜயகுமார் இறந்து போகிற மாதிரி இருக்கும். அப்புறமா எடிட்டிங்கில் பார்த்துட்டு திருப்பி ரீஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷெட்யூல் போட்டார். அந்த ரீஷூட்டில் ஒரே ஒரு ஷாட்டை மட்டும் மாற்றி எடுத்தார். அந்த ஒரு ஷாட்டை கொண்டு வந்து மாற்றி போட்டு அந்த நெப்போலியன் வில்லன் வந்து விஜயகுமாரை வெட்ட வரும்போது அதை திரும்பி பார்த்து அப்படி கீழே குனிவார். அந்த அருவா போய் உடனே வந்து ராதிகா கழுத்தில் வந்து படும். ராதிகா வெட்டுப்பட்டு இறந்து போவாங்க. ஒரே ஷாட்டில் படத்தின் மொத்த வீச்சையும் மாற்றியவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. இட்ஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி.